Hello everyone. So இன்னைக்கு வந்து நம்ம bank nifty option trading பண்ண போறோம் high frequency breakout strategy யூஸ் பண்ணி. இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதோட அர்த்தமே எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 51,320 இருந்தா நம்ம 51,300 கால் ஆப்ஷன் தென் 51,300 புட் ஆப்ஷன் இருக்கு சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் யூஸ் பண்ணுவோம். 9:15 to 9:45 டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே செட் பண்ணி வச்சிடணும். ஒன்ஸ் டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரீச் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஆர்எல்எஸ் நம்ம 9:45 என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸில் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி இந்த ரோபோ இங்கே ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் இண்டிகேட்டர் பேஸ் மெத்தட் ரெடி பண்ணிங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருவோம். கோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்து ரோபோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெடி பண்ணும். ரெடி செய்து பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா July 10 அண்ட் ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 52,615 இருக்கு. நம்ம அட் பண்ணி எடுத்துக்கணும். 52,600 கால் ஆப்ஷன் தென் 52,600 புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். தென் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும். தென் பேராமீட்டர்ஸில் ஸ்ட்ரைக் 1 கால் ஆப்ஷன் தரணும். தென் ஸ்ட்ரைக் 2 புட் ஆப்ஷன் தரணும். சிபிஎல் பி மாற்றிக்கிறோம். இங்கே இப்போ ரோபோவில் ஃபிட் பண்ணலாம். போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸில் ஆட் போர்ட்ஃபோலியோ தென் காப்பி பண்ணது கீழே பேஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் வந்து என்எஃப்ஓ ஆப்ஷன் இண்டெக்ஸ் ப்ராடக்ட் வந்து எம்ஐஎஸ் கால் ஆப்ஷன். நம்பர் ஆஃப் லாட்ஸ் பார்த்தீங்கன்னா 80 லாட் சைஸ் 15 trade method buy only mode normal active auto mode alex blue signal limit 100 தரோம். சேம் லைக் நம்ம புட் ஆப் ஷேர் பண்ணிக்கணும். இந்த அல்கோரிதம் பண்ணுறதுக்கு மினிமம் கேபிட்டல் நமக்கு 7,500 rupees தேவை ஒரு லாட்க்கு. சப்போஸ் நீங்கள் 10 லாட்ஸ் பண்ண போறீங்கன்னா 75,000 வச்சுருக்கணும். அதே மாதிரி ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சிங்கிள் லாட்டுக்கு நீங்கள் 250 rupees ஃபிக்ஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் 10 லாட்ஸ் பண்ண போறீங்கன்னா 2,500 rupees ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 80 லாட்ஸ் பண்ணுறோம். ப்ராஃபிட் வந்து 20,000 தர போகிறோம். ஒன்ஸ் டார்கெட் ரீச் ஆனால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். இப்போ ப்ராஃபிட் செட் பண்ணலாம் 20,000க்கு. ஸோ 20,000 செட் பண்ணுறோம். ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ரோபோ ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பேஸ் ஒர்க் பண்ணும். ஃபியூச்சரில் பை என்ட்ரி வரப்போ கால் ஆப்ஷன் பை பண்ணும். அதே மாதிரி ஃபியூச்சரில் செல் என்ட்ரி வரப்போ புட் ஆப்ஷன் பை பண்ணும். க்ளோசிங் ஆஃப் த கேண்டில் நமக்கு என்ட்ரி வந்துடும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஸ்லைட்டு கேப் டவுன் ஆயிருக்கு. ஸோ புட் ஆப்ஷன் ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ செல் என்ட்ரி வந்திருக்கு ஃபியூச்சரில். ஸோ புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். ஸோ 16,000 ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் நல்லா ஸ்பைக் கொடுத்துருக்கு இப்போ. ஓகே, ஸோ டார்கெட் ரீச் ஆயிருக்கு. இப்போ இன்னைக்கு கால் ஆப்ஷன் நமக்கு எந்த என்ட்ரியும் வரல. புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம 60,240 rupees ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்கெட் ஸ்பைக்னால இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். ஸோ புட் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 3 to 8.7 தென் ஸ்கொயர் ஆஃப் பண்ண ரேஞ்ச் வந்து 378.9. நீங்கள் ப்ரைஸ் அண்ட் டைம் இதில் பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நம்ம 60,240 பண்ணியிருக்கோம். இந்த ரோபோ யூஸ் டவுட்னா காலரை வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கணும், ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் அப்டேஷன் வரும். தேங்க்யூ.